இவன் பேரு ஆரியா, எங்க தல சூர்யா. சூர்யாலையில கரெக்டா இருந்துங்க, கரெக்டா இருந்தா கரெக்டா. அடுத்த திருச்சி கிழக்கு இவருதான். கேவலம். இல்ல நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் தான் மாசு. படத்தை தூங்கிட்டாங்க, சும்மா சொல்றான். படம் நல்லா இருக்கு தல, பார்க்கலாம் தல. சூர்யாக்கு இது வந்து கம்பேக்கா இருக்கு. அடுத்த படம் நெக்ஸ்ட்ல தூக்குறாரு. அவ்வளோலாம் பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா. ஐயோ சூப்பரா இருக்கு படம், வேற லெவலு. நெருக்க விட்டாங்க இதெல்லாம். செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் தான், செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, செம்மையா இருந்துச்சு. சூர்யாவோட ஆக்டிங் வேற லெவலு. மேக்கிங் தியேட்டர்ல பார்க்கணும், எளிய மேரேஜ்ல பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இல்லை ப்ரோ, போய் சொல்கிறேன். நீ எவ்வளோ காசு வாங்கினு மட்டும் சொல்லு. கங்குவா டீம்லேருந்து அணிலாமை இயக்கம், அதனால மற்ற எந்த ஆக்டரும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிற குரூப் இவங்க. தவக்கால 2 நாள் துள்ளிக்கிட்டே இருக்கும் ப்ரோ, அதுக்கப்புறம் அடங்கிரும். படம் எப்படி நல்லா தான் ப்ரோ இருக்கு. இவர்ட்டையும் அப்படியே கேளு. படம் எப்படி நல்லா இருக்கு? உண்மையிலே நல்லா இருக்கு ப்ரோ. படுமொக்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஒரு தடவை பார்க்கலாம். படம் ரொம்பவே நல்லா இருக்கு, எல்லாருமே வந்து பாருங்க. இவன் பேரு ஆரியா, எங்க தல சூர்யா. சூர்யாலையில கரெக்டா இருந்துங்க, கரெக்டா இருந்தா கரெக்டா. அடுத்த திருச்சி கிழக்கு இவருதான். படம் எப்படி இருக்கு? கேவலம். இல்ல நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் வேற லெவல் சொல்லுவா. செகண்ட் ஹாஃப் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் தான் மாசு. படத்தை தூங்கிட்டாங்க, சும்மா சொல்றான். பார்க்கலாம் கண்டிப்பா. மேக்கிங் தியேட்டர்ல பார்க்கணும், எளிய மேரேஜ்ல பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இல்லை ப்ரோ, போய் சொல்கிறேன். நீ எவ்வளோ காசு வாங்கினு மட்டும் சொல்லு. கங்குவா டீம்லேருந்து அணில ஆமை இயக்கம் இவங்க, அணில ஆமை இயக்கம், அதனால மற்ற எந்த ஆக்டரும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிற குரூப் இவங்க. தவக்கால 2 நாள் துள்ளிக்கிட்டே இருக்கும் ப்ரோ, அதுக்கப்புறம் அடங்கிரும். படம் நல்லா இருக்கு தல, பார்க்கலாம் தல. சூர்யாக்கு இது வந்து கம்பேக்கா இருக்கு. அடுத்த படம் நெக்ஸ்ட்ல தூக்குறாரு. அது மட்டும் கார்த்திக் சுப்ராஜ் படத்துல. இந்த படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சூர்யா ஆக்டிங் பயங்கரம், பிஜிஎம் சூப்பரா இருக்கு. தலைவனை சாங் வேற லெவல். படம் வேஸ்டா ப்ரோ. வேஸ்டா? அவ்வளோதான். ஏன் ப்ரோ வேஸ்ட்? அவ்வளோலாம் பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா. இது சிஜி வேணா பார்க்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை ப்ரோ. ஐயோ சூப்பரா இருக்கு படம், வேற லெவலு. நெருக்க விட்டாங்க இதெல்லாம். பார்க்க இன்னொரு டைம் வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் தான், செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு. படம் நல்லா இருக்கு. பாட்டு உள்ளதான் தெரியும், நல்லா இருக்கு, பார்க்கலாம். பிஜிஎம் வேற லெவல் பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, செம்மையா இருந்துச்சு. சூர்யாவோட ஆக்டிங் வேற லெவலு. சிவா செம்மையா இருந்துச்சு. பாபி சூப்பரா கலக்கியிருந்தாரு. பாபி டியூல் அவரோட வில்லனிசம் செம்மையா இருந்துச்சு. ப்ரோ படுமொக்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ரொம்ப சும்மா காதெல்லாம் அதிருது ப்ரோ. ஆனால் டிஎஸ்பி மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. படம் மொக்க ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு, வேற லெவலில் இருக்கு ப்ரோ படம். சிவாவோட டைரக்ஷன் வேற லெவலு, சூர்யாவோட நடிப்பு வேற லெவலில் இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக எல்லாம் வந்து தேட்டரில் வந்து பாருங்க, உண்மையான மஸ்டர் ட்ரெயின்ஸ். படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஒரு வெள்ளைக்காரன் வந்து சண்டையில் தூட்டு போயிட்டான் ப்ரோ. அவனால தான் ப்ரோ சண்டையே. படத்துக்குள்ள சொல்றீங்களா இல்ல? ப்ரோ ஒரு வெள்ளைக்காரனால தான் சண்டையே ப்ரோ. யார் ப்ரோ அந்த வேலை? படம் பார்க்கல ப்ரோ. இடையில பாட்டுல வந்து பிரீத்தி இன்னொரு போட்டு பாட்டுல பொம்பளை பிள்ளைங்க ஆடிட்டு இருக்கு. அதுதான் ப்ரோ பார்த்து. ஏன் ப்ரோ படம் அந்த அளவுக்கு நல்லா இல்லையா? நல்லா இருக்கு ப்ரோ, ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. டைம் வாட்சபிள். ஓகே. சூர்யாவோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்கு. நகரத்து பையனாக நடிக்கிறத விட அந்த மலைவாழ் மக்களாக இருக்கக்கூடிய சூர்யா ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கதையும் வந்து இன்னும் பார்ட் 2 வந்தால் தான் முழுமையான கதை தெரியும். 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சூர்யாவோட படம் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி எதற்கும் துணிந்தவன் படம் தான் தேட்டர் ரிலீஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் இதுதான் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு ட்ரீட்டா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கு. தேட்டர்ல பார்க்கும்போது அடுத்த படம் நல்லா இருக்கும். இது நல்லா தான் ப்ரோ இருக்கு. எஃபெக்ட் நல்லா போட்டுறாங்க. நல்லா இருக்கு. ரொம்ப உடலை வருத்தி சூப்பரா நடிச்சிருக்காரு. படம் எப்படி நல்லா தான் ப்ரோ இருக்கு. இவர்ட்டையும் அப்படியே கேளு. படம் எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. சிங்காவில் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ. நமக்கு அதிகமா சிங்காவில் ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. அந்த 3D எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்கு ப்ரோ. 3Dலாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. டிஎஸ்பியோட மியூசிக், அந்த பிஜிஎம் அதெல்லாம் அவ்வளோக்கும் இல்லை ப்ரோ. சூர்யாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அதெல்லாம் எப்பயும் போல தான் தரமாக தான் இருக்கு. டிஎஸ்பியோட மியூசிக் அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. படம் மொத்தமாகவே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எது கேட்டாலும் நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. சூர்யா ஃபேன்ல ஒரு சும்மா சொல்லிட்டு போங்க. நல்லா ப்ரோ, நல்லா இல்லையா? நல்லா இல்ல. ஏன் ப்ரோ? இது ஸ்டோரியே ரொம்ப கன்ஃபியூஷிங்கா இருக்கு. ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு படம் ஒரு தடவை பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். நல்லா இருந்துச்சு. சூர்யாவோட ஆக்டிங்ல எப்படி இருக்கு? சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவர் டேரக்டரும் நல்லா எடுத்திருக்காரு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். சிவாவோட கம்பேக் இது. சிவாவுக்கு இது கம்பேக். இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அப்படிங்களா? ஓகே. வில்லன் படம் நடிச்சிருக்கேன். நீ படத்தில் பார்க்கலாம், நான் பார்க்கலாம். அந்த படத்தில் நடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் ஹார் அப்படியே வச்சிருக்கேன் வேற படங்களுக்காக அப்படின்ட்டு. நீங்க திருச்சி தான்? ஆமாம், திருச்சி தான், மலைக்கோட்டை தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் இழுவை. பாட்டு பிஜிஎம்லாம் ஒன்றும் இல்லை. டிஎஸ்பி 2Dலே விட்டுருக்கலாம். பார்ட் 2 லீடு நல்லா இருந்துச்சு. ஏன் ப்ரோ 3D நல்லா இல்லையா? கன்னட கல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் கலராக இருந்துச்சு. கர்ரா ஆகுற மாதிரி இல்லை, கல்லிட்டு பார்த்தாவே கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி இருந்துச்சு. நிச்சயமாக எல்லாரும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம ஹாலிவுட் படத்தில் தான் இந்த மாதிரி காட்டு பகுதிகளில் இந்த மாதிரி சில காட்சிகள் எல்லாமே பார்த்துருப்போம். இந்த கங்குவா படத்தில் முழுமையாகவே நிறைய உள்ளுக்குள்ள
டைரக்டரில் எடுத்திருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த மாதிரி புது புது முயற்சிக்கு நம்ம தமிழ் மக்கள் வந்து நிச்சயமாக ஆதரவு கொடுக்கணும். அப்போ தான் நம்ம இயக்குனர்கள் வந்து புது புது யோசனைகள் அவங்களுக்கு வரும், பிறக்கும். அதனால் நிச்சயமாக எல்லாம் குடும்பத்தோடு அழைச்சிட்டு வந்து பாருங்கள், எல்லோரும் பார்க்கலாம். நிச்சயமாக ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது படம் நல்லாயிருக்கு. யாரும் தயவுசெய்து நெகட்டிவ் விமர்சனம் யாராவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை கேட்டுட்டு யாரும் வராதிங்க. நிச்சயமாக நடுத்தரமான ஒரு வாசகர். படம் ரொம்பவே நல்லாயிருக்கு, எல்லாருமே வந்து பாருங்கள். பார்ட் 2க்கு லீடு வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். பாபி டியோலோட ஆக்டிங் எப்படி ப்ரோ? எல்லா ஆக்டிங்குமே வேற லெவலில் இருக்குது ப்ரோ. அந்த ஒரு சின்ன பையன் நடிச்சிருக்காப்புல, சூப்பராக நடிச்சிருக்காப்புல. அவரோட தான் கதையே, அவர் தான் படமே. உண்மையில நல்லா இருக்கு படம். பாபி டியோலோட ஆக்டிங் எப்படி ப்ரோ? ஐயோ வில்லன் அவர் தான் மோசமான வில்லன். ரத்தத்திலே குளிக்கிறாரு. படம் ஃபுல்லா ரத்தத்திலே குளிக்கிறாரு. ரத்தம் தான் அவருக்கு சாப்பாடு எல்லாமே. பாபி டியோலோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அவர் சூப்பராக இருந்துச்சு. அவர் தான் மெயின் வில்லன் நினைச்சோம். ஆனால் அவர் தான் படத்தில் ஃபர்ஸ்ட் பாட்டில் அவர் தான் வில்லனு. சூர்யாவோட ஆக்டிங்லாம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? சூர்யா தான் நடிச்சிருந்தாரு. மற்றவங்க தான் பெருசாக இல்லை. கதையும் பெருசாக செகண்ட் ஹாஃப் விஷயம் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. படம் பெருசாக இருக்கும். நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காப்புல. கார்த்திகே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. பார்ட் 2 எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த அளவுக்கு படம் இருந்துச்சா? நான் கம்மியாக தானே எதிர்பார்த்தேன். பரவாயில்ல. அதாவது சூர்யா வந்து ஆடியோ லான்ச்லாம் நிறைய சர்ப்ரைஸ் உள்ளுக்க இருக்கும் அப்படின்னாரு. சர்ப்ரைஸ் இருந்துச்சா படத்தில்? விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு கதைப்படி ஒன்றும் பெருசாக தோணும். கதைப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. சூர்யாவோட ஆக்டிங்லாம் குறையே கிடையாது ப்ரோ. எப்பவும் போல எக்ஸ்ட்ரானரி தான் ப்ரோ. சர்ப்ரைஸ் நீங்கள் பாருங்கள் ப்ரோ, பார்த்தா தான். மியூசிக் டிஎஸ்பி பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சில நேரங்களில் வந்து எங்கேயாவது ஒன்று போகணும், போர் வந்துச்சுன்னா அது எல்லா படத்துலையும் வர மாதிரியான அந்த மியூசிக் வந்து கிட்டத்தட்ட அந்த சாயல் எல்லாமே இருக்கு. அது அப்படி தான் காட்ட முடியும்னு நினைக்கிறேன். அதனால மியூசிக்கை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் மியூசிக் கேட்குறப்ப ரொம்பவே நல்லா இருக்கு. சூர்யாவோட ஆக்டிங்ல எப்படி? ஆக்டிங் பெஸ்ட் ப்ரோ. பட் படம் அந்த கதை சரியில்லை. அந்த இது ரொம்ப இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. 3D எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு படம்? அது ஓரளவு பரவாயில்ல ப்ரோ, நார்மல் தான். 3D எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? வேற லெவல் செம்ம அடிச்சுக்க முடியாது, அவ்வளோதான். 3D எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ? 3D வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. ஓகே, 3D உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. 3D எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதாகவே தெரியல. நல்லா கிளியராக சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஞானிகள் தான் நம்ம 3D எக்ஸ்பீரியன்ஸ் படத்தில் எப்படி சார்? 3D ரொம்பவே நல்லா இருக்கு. சில நேரங்களில் நம்ம கண்ணுலேயே வந்து கல்லெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கு, பயங்கரமாக இருக்கு. எனக்கு இது இப்போதான் இது 2வது முறை 3Dயில் பார்க்குறேன் ஹாலிவுட் படத்துக்கு அப்புறமா. இப்போ தமிழ் படத்தில் ரொம்பவே நல்லா இருக்கு. இது வேகமாக வந்து கண்ணில் அடிக்கிற மாதிரி, ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற மாதிரிலாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல முயற்சிகள். நல்லா இருக்கு படம், எல்லாரும் வந்து பாருங்க. 3D எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு? வேற லெவலில் இருக்கு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எதிர்பார்க்கவே இப்படி இருக்கும். சூர்யாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு பெரிய படமாக இருக்கும். பெரிய படம் தான் கண்டிப்பாக. 1000 கோடி வசூலாகுமா? கூடவே வரும் ப்ரோ. கூடவே வரும். நல்லா இருக்கு. ஓவராலாக 5க்கா 10க்கா? 10க்கு சொல்லுங்கள். 10க்கு தாராளமாக 8 தரலாம். ஓவராலாக படம் எப்படி ப்ரோ? ஓவராலாக படம் நல்லா இருக்கு. எவ்வளோ மார்க் தருவீங்க? ஒரு 8.5 தரலாம். எவ்வளோ மார்க் தருவீங்க ஓவராலாக? 10க்கு அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம் ப்ரோ. 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். 10க்கு 10 கொடுக்கலாம் ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆவரேஜாக எவ்வளோ மார்க் தருவீங்க? ஒரு 3.5 தரலாம். ஓவராலாக எவ்வளோ மார்க் தருவீங்க? 10க்கு 100 தருவேன். 10க்கு 100 தருவீங்களா? என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்குல்ல. அதான்